ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அந்த மாணிக்கம் இந்த வீட்டில் தான் இருக்கு, தேடுங்க. இங்க தோண்டுங்க. இங்கயா? சொன்னார்ல, தொட்டவங்களா எரிஞ்சு செத்து போயிட்டாங்கன்னு. போடா, இவ்வளவு தூரம் வந்தது இந்த மாணிக்கத்துக்காக தான். டேய், அந்த ஆளே பார்க்கல, அப்புறம் என்ன? நாகராஜராஜஸ்ய பஞ்சமாதிதேவஸ்ய தாரபீஜ ருத்ரரூப கோதபீஜ சத்ருநாச ஜன்ம ஜன்ம கர்ம கர்ம பாவநாச தீர தீர சர்வஜனன ஜீவம் அதிமுக்திம் பரமாத்மம் கரே. राजस्य पंचमादिदेवस्य तारबीज रुद्ररूप क्रोधबीज चतुर्नाश जन्म जन्म कर्म कर्म पावनाश धीर धीर सर्वजनन जीवम अधिमुक्तिं परमात्मं करे. கண்ட நாக கண்ட கால கால விஷ கண்ட 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 நாக கண்ட கால கால விஷ கண்ட துர்க துர்க துஷ்ட துஷ்ட சம்ஹாரி. நாகராஜராஜஸ்ய பஞ்சமாதிதேவ
बीज रुद्र रूप क्रोध बीज चतुर्नाश जन्म जन्म कर्म कर्म पावनाश धीर धीर सर्प जनन जीवम अधिमुक्ति परमात्मम गणेश गणेश गणेश. இது பழிவாங்க காத்திருக்கும் ஒரு நாக ஆத்மா. தன் மரணம் இயற்கையன்றி செயற்கையாக நடத்தப்பட்டால் தன் மரணத்திற்கு காரணமான உயிரை பழி தீர்த்த பிறகே ஆத்ம மோட்சம் அடையும் என்பதே அதன் விதி. நடுராத்திரில தூங்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சான், ஒரு கனவுடா. தெரியும் மச்சான், நீ கிளாமரா ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே உன்னை தூங்க விடாம பண்ணணும்னு நினைச்சேன். முழுசா கேள்றா. சொல்லு மச்சான். ஏதோ ஆகாயத்துல இருந்து ஒரு புத்தகம் வந்து விழுந்துச்சு. அதுல ஒரு பாம்பு வந்து என்ன கொத்திச்சுட. ஐயோ, அடிக்கடி கண்ணு மூட விடாம. சரி மச்சான், இப்போ ஒரு வாட்டி கண்ணு மூடி பாரு. டேய், மூசிக்னாலே கனவு போயிடும்டா. இன்னொரு வாட்டி கண்ணு மூடிதான் பாரு. இப்போ பைக்கில் வரோம், நெக்ஸ்ட் டைம் கார் வாங்குறோம். நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ப்ரொடியூசர் வீடா இல்லை பூசாரி வீடா? பூ பர்சன் சார். சொல்லு. சாம்பசிவம் சாரை பார்க்கணும். உங்கள் பேர்? குருங்க. உள்ள வாங்க. மாஸ்டரா, வரவேற்பு செம்மையா இருக்கு. இங்க வெயிட் பண்ணுங்க. கண்ணா, நீ தான் காப்பாற்றணும். வணக்கம் சார். வணக்கம். தம்பி, நீங்க?
நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். ஓ, நீங்கள் சார்? நான் அசோசியேட் டைரக்டராக இருக்கேன். ஆல் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ், மலையாளம், தெலுங்கு, போஜ்புரி, மராத்தி 100 மூவிஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். நைஸ். இப்போ சாரோட கம்பெனி படம் எல்லாத்துக்குமே நான் தான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி. அப்படிங்களா? இப்போ அடுத்த ஒரு கம்பெனி படத்தை கூட நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன். அப்படியா? ஆமாம். ஹாய், ஐ திங்க் எங்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண தான் உங்களை வர சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சார் உங்களை கூப்பிடுறாரு. சார். உங்களை இல்லை, அவங்கள. ஓ, சரி, நம்ம போயிட்டு வந்துடுவோம் சார். புத்தகனை வெயிட் பண்ண வச்சுட்டு விளையாட்டு பசங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. மச்சான், அந்த சாமியார் ஃபோட்டோட மச்சான் அவரோட பெரிய பக்தராக இருப்பார் பொழுது நம்ம வந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். வாங்க தம்பி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. சாமியை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். வணக்கம் சாமி. இவர் என் நண்பர். கொஞ்ச நாளாகவே கனவுல அடிக்கடி பாம்பு வந்து இவரை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு சாமி. அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். நீ எங்க தம்பி அவனை கூட்டிட்டு வந்த? அவனை இங்க வர வச்சதே நான் தானே. நீ சினிமாவில் பெரிய இயக்குனராக வரணும்னு ஆசைப்படுற இல்லையா? ஆமாம் சாமி. நீ சினிமா தயாரிப்பாளர் சாம்பசிவன் ஒருத்தரை போய் பாரு. அவர் உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். சாமி எப்படி தெரியும்? என் நண்பன் சொன்னான். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் கனவுல பார்த்த அதே புத்தகத்தை அந்த சாமி என் கையிலே கொடுத்துட்டார் சார். அதை தொட்ட உடனே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி உணர்ந்தேன் சார். அப்படியா? உங்க கனவுல வந்த புத்தகத்தை சாமி கொடுத்தாரா? ஆமா சார். சரி, சாமி வேற என்ன சொன்னாரு? நீ எடுக்க வேண்டிய கதை இந்த ஏடுல இருக்கு. உன் கனவுக்கான தீர்வும் இதுல கிடைக்கும். படம் எடுக்க போற இடம் காந்தார மலை, செல்வபுரியில இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன கட்டளைப்படி நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சார். எனக்கு எல்லாமே சாமி தான். அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அதை மறுக்கிற சக்தி எனக்கு கிடையாது. இது எல்லாமே சாமி போட்ட பிச்சை தான், சந்தேகமே இல்லை. சாமி ஏதோ ஒரு கணக்கோட தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க சார். காந்தாரமலையில் இருக்கிற அரண்மனைக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. ஓகே? சரிங்க சார். டேய், யாரா அது பைக்கை கேட் மாட்டி நிப்பாட்டினது? இல்லை தம்பி, அறிவில்ல, வேலை செய்யலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா வயசான பெரியவர் திட்டுற? சார் சார் சாரி சார், அது எங்க வண்டி தான். இல்லை இல்லை இல்லை, சாவியை கொடுங்க, சாவியை கொடுங்க. டேய் சாமிங்க வா, இந்த சாவி வண்டி எடுத்து மாற்றி போடு போ. டேய் விக்ரம், இவர் பேர் குரு. அவர் இவரோட ஃப்ரெண்டு. சாமி அனுப்பிச்சு வச்சவங்க. நம்ம அடுத்து எடுக்க போற படத்துக்கு டைரக்டர் இவர் தான். ஓ, அடுத்த படமா? என்ன நடுத்தர நிப்பாட்டாம நீ விட மாட்டல்ல? நீ எப்படி படம் எடுக்கிற நானும் பாக்குறேன்டா. டேய் விக்ரம், டேய் அத்தா மாதிரி அடிப்படை அறிவே இல்லாதவன். சும்மா ஒன்றும் இல்லை தம்பி, அவன் என் பையன். நான் சினிமா எடுக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அவன் கிடக்கான். எப்படி என்ன தடை வந்தாலும் சரி, நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம். சரியா? நன்றி சார். வித்தகா சார் வா. தம்பி, இவர் பேரு வித்தகன், கம்பெனியோட அசோசியேட் டைரக்டர். ரொம்ப திறமையான பையன். வித்தகா, இவர் பேரு குரு. நம்ம சாமி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நம்ம எடுக்க போற படத்துக்கு இவர் தான் டைரக்டர். நீ கூடவே இருந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தின்னு 100 படங்கள் மேல வேலை செஞ்சிருக்காரு. தெரியும் சார். வெளியில இருக்கும்போது அதான் சார் சொன்னாரு. சொல்லிட்டாரா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்ன இவ்வளோ அனுபவம் இருக்கு, சாரே உன்னை திறமைசாலின்றாரு. அப்ப உனக்கு ஏன் படம் தரல? என்னப்பா பண்றது, சாமியார் என்ன சொல்லலையே. டேய் சும்மா இருடா. சார் சாரி சார், ப்ளீஸ். சாமியோட தயவால எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். சார் வித்தகா,
இவ வேற. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்தை கண்டிப்பா ஹிட் ஆகுறோம். கண்டிப்பா. மச்சான் வராங்கடா. எதுக்குடா வெட்டினீங்க? சாவங்கடா. கைய கால எடுத்துட்டு வாங்கடா. தலை தெறிக்க ஓடி வரீங்க. சினிமாங்கிறது பல பேருக்கு ஒரு கனவுடா. ஆனா ஒரு கனவு மூலமா நிறைவேற சினிமா இது எனக்கு. அதை பிளக்கா பையன் நீ அதை கெடுத்துட முடியுமாடா? ஏய், நீ எல்லாம் என்னடா இவ்ளோ பழைய பில்டிங்கா இருக்கு? சார் நல்லா யோசிச்சுக்குங்க. கரண்ட் கூட கிடையாது.
5 வருஷமா பூட்டி கிடந்த வீடு. 5 வருஷமாவா? ஏன் ஒரு வாட்ச்மேன் கூடவா கிடையாது? கிடையாது சார். சரி, அப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஆட்கள் இருந்திருப்பாங்கல்ல? அது ஒரு பெரிய கதை சார். ஒரு நாள் நல்ல மழை. அப்போ வீட்டுக்குள்ளே திருடங்க போத்துட்டாங்க சார். காலையில் வந்து பார்த்தா எல்லாரும் செத்து கிடந்தாங்க. யோ, அவங்கள சாவடிச்சது யாரையா? யாருக்கு தெரியும்? வீட்டுக்காரங்களா கழுத்து அறுத்து கிடந்தாங்க. திருடங்க தான் கொண்டிருக்கணும். ஆனால் திருடங்கெல்லாம் எரிஞ்சு செத்து கிடந்தாங்க. அது யாராலன்னு இப்போ வரைக்கும் தெரியல சார். மர்மமாகவே இருக்கு. அது சரி, இந்த போலீஸ் விசாரணை டயத்தில் என்ன காரணம்னு எல்லாம் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்க முடியல சார். குரு, பேசாமல் இந்த பங்களாவை அப்படியே பிரசாத்தில் செட்டு போட்டு எடுத்துடலாம்ப்பா. நான் வேணா ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன். இல்லை சார், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா இந்த சாமியார் தான் இந்த செல்வபுரியில் வீடு இருக்குன்னு சொன்னார். அண்ட் கரெக்டாகவும் இருக்குது சார். இந்தாங்க சார் வீட்டு சாவி. தேங்க்ஸ்ண்ணா. இதையும் வச்சுக்கோங்க, வண்டி சாவி. காட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க, நான் வர்றேன். சரி வரேன் சார். தேங்க்ஸ்ண்ணா. பார்த்து போய்ட்டு வரேன். ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. நம்ம வீட்டை தாங்குமா? ஏய், பேசாமல் கதையும் சாமியார்கிட்டே வாங்க வேண்டியதானே? ஓ மக்கே, கதையே சாமியார் கொடுத்தது. கதை சாமியார் கொடுத்தாரா? அட பாவிங்களா, ரைட்டர் எழுதின கதையே ஓட மாட்டேங்குதடா. இதுல சாமியார் கதை கொடுத்து படம் ஓடவா? नागराजराजस्य पञ्चमादिदेवस्य तारबीज रुद्ररूपक्रोधबीज चतुर्नाश जन्म जन्म कर्म कर्म पावनाश धीर धीर सर्पजनन जीवम् अधिमुक्तिं परमात्मं करे. வீடு பழசாக இருந்தாலும் கலையாக இருக்குடா மச்சான். மச்சான், என்னடா ஒரு நிழல் படுத்துனுக்குது? என்னடா வளர்ற? கீழே பாடுறா. டேய், இது டெட் பாடிக்கான மார்க்கிங்டா. இது டெட் பாடி மார்க்கா? டேய், அந்த வேலைக்கார சொன்னது உண்மைதான்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. டேய், இதெல்லாம் பழைய தெரிஞ்ச கதை தானேடா. நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அதை சரியா பார்ப்போம்டா. நீ தேவையில்லாம பேசாத. நீ கேமராமேன் தைரியமா இருற, கொஞ்சம் இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வா. டேய், கொஞ்சம் பார்த்து நடங்கடா, இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கா? இருட்டு மட்டும் தான்டா இருக்கு. பழைய வீடுனாலே இப்படிதான் இருக்கணுமா? வாயை புத்திக்கிட்டு தனியா நீ ஒரு ஏரியாவை பாரு. தாக்ஷா, கேமரா மட்டும் என்ன வச்சிட்டு இருக்க? போய் ஷூட் பண்றீ. இது மான் கும்பா இல்ல மர கும்பாடா? அதை வச்சு உங்க குத்திர போறேன். போடா. என்னடா வித்தகா, வீட்டுக்குள்ள போனா பயமா இருக்குன்னு வெளியில நின்னா இங்க அதை விட பயமா இருக்கு. சினிமாவுக்கு வந்து மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னா உசுரும் போயிடுமோ? மொட்டை மாடின்னு பார்த்தா இங்கேயும் ஒரு படிக்கட்டா. இது வீடா வேதாள வாழ்ற இடமாடா? எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. போலாமா வேணாமா? வேண்டாம். அப்படியே போட்டேன் நான் ஒண்ணு. நானே அள்ளி விட்டு போயிருக்கேன், பின்னாடி வந்து இடிச்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இவர் பஸ்ல போயிருந்த ஃபிகர் பின்னாடி சொன்னா டென்ஷன் ஆகிறார். பயா
ஆளப்பாரு மலைக்குரங்குக்கு மாறு வேஷம் போட்ட மாதிரி. ஐயா நீ மட்டும் எப்படிங்கிற? நல்லா கன்றாவி கண்ணாடி போட்ட மாதிரி தாங்கிற. ஏய் ப்ரொடியூசருக்கு போன் போட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், உடனே கட் பண்ணிடுவார் பாத்துக்க. போன தானே ஒன்னு சொன்னா எருமை மாடு ஏய் இல்ல எருமை மாடுன்னு சேர்த்து திட்டினா ஓவரா போறடா. நீ ஏமா கத்துன? இங்க ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருந்துச்சு. இருட்டு அறையில மொரட்ட தேவதைய வச்சுக்கிறானுங்க. சும்மா இருறா, நேரங்காலம் தெரியாம காமெடி. காமெடியா குரு? இந்த வீடு வேணாம் குரு. படம் பார்த்து ஆடியன்ஸ் பயப்படுறாங்களே இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஆமா குரு, வேற லொகேஷன் பார்க்கலாம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? இன்னும் பெட்டராவே கிடைக்கும். நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நம்ம ஷூட் லொகேஷன் இதுதான். இஷ்டப்படுறவங்க இருக்கலாம், இஷ்டப்படாதவங்க இப்போவே கிளம்பலாம். வேட்டை பயணத்தில் தேவி ஒரு பொழுது சூரியன் அஸ்தமன அந்தியில் அழகிய பொய்மானை தொடர காரிருள் மறைத்த பொய்மானை நெடுந்தூரம் கடந்த நிலையில் அவள் தொடர்ந்த மானுமில்லை, அவளை தொடர்ந்த ஆளுமில்லை. அரவமற்ற கானகத்தில் சிறிதொரு கலகத்தில் அவள் நின்று போது மின்னல் வீரனாய் திக்விஜயம் செய்து அவள் முன் நின்றான் அவன். கரும்பு கொண்டு செய்த வில் மேலே படர்ந்த கொடி மேலே பூத்த மலராடும் வண்டு ஆட்டுவித்த மகர்ந்த மாற்றம் இவளூல் நடந்ததே அவனால். அரண்படை நாடெங்கும் தேட ராஜ தகப்பன் பரிதவிப்பில் ஓட ஞான சாஸ்திரம் பெற்ற அந்தணன் வானலோகம் வெல்லும் க்ஷத்ரியனாய் மீட்க வந்தான். என்னே ஞானம், என்னே வீரம் வியந்தாள் தேவி. அழகிய அந்தணன் தேவியினுள் இறங்கியது அக்கணம்தான். அதற்கு காரிருள் கிழிக்கும் சந்திர ஒளியே சாட்சி. தேவி உருவமற்ற அருவமாய் அந்தகார தனிமையில் நீரில்லா வேர்பசியாய் தீரா கடன் கழிக்க கடமைக்கு உழலும் காலம் அந்தணன் மறுமையில் வாசிக்க செய்தியை தேவி அறிவாள். ஆண்டவா, நான் வீடை கழுவி ஊத்துறன்னு மட்டும் நினைக்காத, உனக்கு பண்ற அபிஷேகமா நினைச்சுக்கோ. இந்த வீட்டுல இருந்து வெளியே போறதுக்குள்ள என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்திருப்பா.
ஏய் சாமி வந்துட்டார், சாமி வந்துட்டார். இல்லையா உனக்கு சாமி வந்துட்ட மாதிரி ஓடுற. வாழ்க வளமுடன். இதுல யாருப்பா பூமிநாதன்? நான் தான் சாமி. நீ ஆர்டர் பண்ண தாயத்து வந்திருக்கு, இந்தா. ஆமா, நீங்க யார் சாமி? நான் ஆசிரமத்தோட டெலிவரி பாய். ஓவரா பில்டப் பண்ணிட்டோமோ? சரிங்க சாமி. இந்த எரும மாடு ஏறி மிதிப்பானே. அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கொரியர் பாய்னு. அவன் முன்னாடி அப்ப அவன் சாமியார் கூட இல்லையா? அது கூட பரவாயில்ல. அவன் யாருன்னே தெரியாம கோயில்ல உண்டை கஞ்சி வாங்குற மாதிரி மண்டி போட வச்சிட்டான் இந்த ஆளு. டேய், நாடே காவி மயம் ஆகிட்டு இருக்குன்றாங்க. அது டெலிவரி பாய் வரைக்கும் போகும்னு நான் கனவா கண்டேன். இதெல்லாம் நல்லா பேசு. அச்சு வாயெல்லாம் கீச்சுடுவோம். நீ கிழிக்கிற கிளி எங்களுக்கு தெரியும். முதல்ல அதை கிழிச்சு தாயத்து இருக்கான்னு பாரு. தடன் 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 தடன். இனி எந்த பேயாலையும் நம்மள நெருங்கவே முடியாது. மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. இந்த ஆளு ஹிந்தியில 20 படம், மலையாளத்துல 30 படம், கன்னடத்துல 40 படம், தமிழ்ல 80 படம். இந்த படத்துல வேலை பார்த்தாரா இல்ல வேலை வெட்டியே இல்லாம இந்த படங்களை பார்த்தாரா? நக்கலா இருக்குதா? சொல்லுவீங்கடா. இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு டைரக்டர் ஆயிடுறீங்க. அதான்டா வரிசையா பிளாப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல குறைஞ்சது 30 படமாவது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும். அப்பதான் டைரக்டர் ஆக முடியும். நான்லாம் 150 படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தெரியுமா உனக்கு? அப்பயே இன்னும் படம் பண்ணாம வந்து டேய் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கறதா சார். மச்சான், அந்த கீழே இந்த ராணியோட ஓவியத்தை பாத்தீங்களா? அது ரொம்ப ஏதோ இருக்குதுடா. என்ன நான் சொல்றத கேளு. இது என்ன இம்ப்ரெசிவ். இதை என்ன அங்க வரைஞ்சு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, வேற லெவல் இம்ப்ரெசிவா இருந்திருக்கும். யாரு? உன்ன போடா. உன்னெல்லாம் கேமரா வைட் லென்ஸ்ல வச்சாலே நீ டைட் க்ளோஸ்ல தெரிவ. இதுல வேற உன்ன நீ போட்டோ ஃப்ரேம்ல வரைய சொல்றியா? நடக்கிற கதையை பேசுறா. டைரக்டர் சீரியஸா பேசிட்டு இருக்காரு, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல நீ காமெடி பண்றது நிறுத்து மச்சான். நீயே சீரியஸா பேசுறா. சரிடா, கேள்றா முதல்ல. கீழே இருக்க இந்த ராணி பஞ்சமாதேவி இருக்காங்களா, நம்ம இப்போ இந்த புத்தகத்தோட இந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதில் அவளோட உருவத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு கெட்டப்பை யூஸ் பண்ணோம்னா ஐ திங்க் ஒரு பிரம்மாண்டமான பேக்ரவுண்ட் கிடைக்கணும்னு தோணுதுடா. ஒர்க் அவுட் ஆகும்பா. அதெல்லாம் பத்மாவதி மாதிரி பெரிய பட்ஜெட் படமா பண்ணணும். ஒரு நீ பேச வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ராணி கதையை பண்ணிருவியா நீ? அதெல்லாம் அனுஷ்கா ஷெட்டி, கங்கனா ராணாவத் மாதிரி ஒரு பெரிய ஹீரோயின் வச்சு பண்ணணும். பட்ஜெட்னு ஒன்று இருக்குல்ல சார். பட்ஜெட்டை பற்றி பேசணும்னு ப்ரொடியூசர் சார். ஐடியா எல்லாம் கொடுக்காத. என்ன குரு சார், சாமி சொன்ன லொகேஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? எப்போ கிளம்பி வர்றீங்க? இல்லை சார், நம்ம இங்கேயே தங்கி அந்த ஒர்க் ஷாப் ஸ்கிரிப்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். அங்கேயே வா. ஏன் நீங்க வந்துட்டு கூட ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் போய் அங்கே பிளான் பண்ணலாமே? இல்லை சார், அது அசிஸ்டன்ஸோட எங்கேயே கொஞ்சம் வசதியாக இருக்கும் சார். ஓ அப்படியா? சரி, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லபடியாக பண்ணுங்க, நடக்கட்டும். சரி, வேற ஏதாவதுனா ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். नागराजराजस्य पञ्चमादिदेवस्य दारबीज रुद्ररूपक्रोधबीज चतुर्नाश जन्म जन्म कर्म कर्म पावनाश धीर धीर सर्पजनन जीवम् अधिमुक्तिं परमात्मं करे. குரு 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 அவசரமா வந்து அசால்ட்டா கொடுறா தலியா. குரு 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 அச்சா குரு குரு நீ இரு குரு. மச்சான் கிடக்குறாரு குரு. பாத்தியா,
படம் எடுக்க சொல்லி அமிச்சா வெட்டியா படத்தை பார்த்துனுக்குறான். சரி இவனை நீ வா. நம்ம எல்லாரையும் தானே பேய் அடிச்சுது, இவன் மட்டும் என் நீட் அப்பள மாதிரி வெறப்பா நின்றுக்கிறான். என்ன இப்போ எதுக்கு நேஷனல் அந்தரம் நிற்கிறாம நின்றுக்கிற நீ? இல்லடா தம்பி, இவளை தவிர இந்த வீட்டில் வேற யாரு பேயா இருக்க போறா? கண்டிப்பா இவன் தான். உண்மையிலேயே இவ பேயா இருந்தா இந்த தாயத்தை அவுத்து போட்டு பார்ப்போம். அப்பதான் வர்றாளா இல்லையான்னு தெரியும். தாயத்தை அவுக்க போறியா? ஆனாயா தாயத்தை இருக்கும் போதே தாங்க முடியல. எந்த ஒரு விஷயத்தையும் டவுட்லேயே வச்சிருக்க கூடாது. தினம் தினம் செத்து செத்து வாழ்றதை விட வாழ்ந்து வாழ்ந்து செத்துறலாம். அவுத்து பாரு. ஏய் சும்மா இருடா, அவரே பயத்துல ஏதோ உளறாரு, நீ வேற சும்மா இல்லாம. என்னது? என்னடா இது? போட்டோல இருந்தவ பேயா இறங்கிட்டாளே. ஐயோ பைத்தியக்காரன் நாய, தாயத்தை கையில வச்சு கேட்டியா? இப்ப பாரு. ஏய் குடுறாதே கலந்து. தம்பி தம்பி பேய் வந்துருச்சா? பேய் வந்துருச்சா? காப்பாத்துறா காப்பாத்துறா. ஒண்ணு என் தாலி ஏறுற இல்ல தாயத்தை போய் தோயா அந்த பக்கம். என்னை நம்பி தாண்டா உங்களை அனுப்பியிருக்காரு. நான் தாண்டா உனக்கு வழிகாட்டி. அந்த வழியை நீ யாருக்கும் காட்டுறது, அந்த வழியை நீயே போய் சாவு. மேடம் சாவடி தானே ஃபர்ஸ்ட் இந்தால சாவச்சிரு. பூமி கும்மி அடிச்சிருவானே, என்ன கத்திட்டு இருக்க? சும்மா. Hey Ria. Hi sir. When did you come? கெடபோடே வந்துட்டீங்க. ஆமா சார். Looking really nice. நல்லா இருக்கு உங்களுக்கு. ஹலோ 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 ஹலோ. அதுக்கு நீங்க எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன மேடம்? சார் நீங்க இந்த போன்ல பேச சார் நீங்க தானே சார்? சாதும் நான் தான், மேடமும் நான் தான். சாத் மேடம். ஹே தாக்ஷா, சொல்லு குரு. இந்த 3 பேரையும் ரூமுக்கு கூட்டி போ. 2 பேர் தான் இருக்காங்க. ரியா சார் மேடம். சார் மேடம் மேடம். ஓகே சார். ஓகே தேங்க் யூ. வித்தகன் சார் நீங்களுமா? நடிக்க வந்த பொண்ணுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீம் அசிங்கப்படுத்திக்கிட்டு நம்ம எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம். மச்சான், வித்தகன் சார் ஒரு மனுஷன் தம் வாழ்க்கையில முக்கியமா 7 விதமான உணர்வுகளோட படைக்கப்படுறான். கருணை, காதல், ரௌத்திரம், மகிழ்ச்சி, ஆசை, பசி, தூக்கம். அது எல்லாத்தையும் அவன் வாழ்க்கையில சரிசமமாக செலவழிக்கிறான். அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டர் தன் பல ஜென்மங்கள்ல இந்த அத்தனை உணர்வுகளையும் செலவழிச்சிருந்தாலும் அது செலவே பண்ணாத ஒரே உணர்வு காதல். கடைசியா அவ காதல் கை கூடுற நேரத்துல துரதிர்ஷ்டமா அவ வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுடா. இதுல ஒரு அழுத்தமான ட்ராஜடி இருந்தாலும் ஐ திங்க் ஒரு கனமான ஸ்கிரீன் பிளே வரும்னு தோணுதுடா. வாட் யூ திங்க்? முடிச்சுட்டு இருக்கீங்க மச்சான், சூப்பரா. இது வரைக்கும் பேசப்பட்ட லவ் ஸ்டோரியிலே இது பெட்டரா இருக்கும். ரைட்டா மச்சான். Hey Daksha, neat work. Hey Ria, Indre, well done ma. Performance top. மூடி நாள் எழுப்பு. அதான் மச்சான் சொல்லுவான். Good job da. டைரக்டர் மச்சான், நீ சொல்றா எப்படி இருந்தது? Okay da, neat. Good work. கேட்டியா? அவனே ஓகே தான் சொல்றான். ஆனா நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லுங்கற. நீ எழுதுன சீன்ன்றதுக்காக எதையாவது வளர்றதா? விடுறா. சரி நீங்க தூசியெல்லாம் தட்டிட்டு just freshen up for the next scene. Daksha, please help her. சும்மா ஜாலியா இருனா. தொழில தான் ஜாலி பண்ணு. ஓகே. Right guys. வாடா. மச்சான், இதே மாதிரி படத்துல ஒரு சான்ஸ் குறா. மச்சான்,
மச்சான் மச்சாடா நீ ஒன்னு எப்படிடா விட்டுருவேன் படம் ஷூட் ஆயிட்லயும் நீ தான்டா பாம்பு பிடிக்கிற பாம்பா நடிக்கிறதுக்கு கேட்டேன்டா சும்மா மச்சான் நம்ம எடுக்கிறது ஒரு ஃபேண்டசி படமா இருந்தாலும் இதுல இந்த பேய் பூதத்துக்கெல்லாம் ரோல் இல்லடா மச்சான் எனக்கு ரோல் தரனா கூட பரவாயில்ல நம்ம படத்துல லூஸ் கேரக்டர் இருக்கு அது ஒரு குத்துரு டேய் நம்ம படத்துல வர கேரக்டர் இந்த அளவுக்கு லூஸ் இல்ல என்ன குரு இப்படி சொல்லிட்ட சார் ஐ லவ் யூ சார் என்ன சார் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க வாங்க சார் காமெடி சார் வாங்க போய் தூக்க மருந்து சாப்பிடுவோம் தூக்க மருந்தா பொங்கல் சார் பொங்கலா சரி அவ்வளோ கலாச்சாரம் பொங்கல்னு தான் பின்னாடியே போறான் பாரு धीरे धीरे para 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 naga naga dega dega moga moga dhira dhira daga daga dhira dhira nara 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 ஏரியா நீங்க ஜஸ்ட் கிவ் இட் a shot கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ் இட்ஸ் ஆல் அபவுட் an emotion ஒரு சரி நீங்க ரிலாக்ஸ் ஓகே எல்லாத்தையும் மறந்துருக்கேன் உங்க பல ஜென்மங்கள்ல லவ்ங்கிற ஃபீல் என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் நீங்க ஓகே அண்ட் சடன்னா அந்த லவ் அந்த காதல் உங்க வாழ்க்கையில வந்து அப்படியே ஒரு வீசுல உங்க உள்ள முழுக்க லவ் மட்டுமே நிறைஞ்சு கிடக்கு நீங்க பார்க்கறது எல்லாமே அழகா இருக்கு உங்க கண்ணுக்குள்ள ஒரு தவிப்பு அந்த கருணை உங்க நடையில ஒரு நளினம் உங்க மனசுல ஒரு அமைதி இந்த உலகத்தின் இயற்கையான சப்தம் ஓம்ங்கிற தாரக மந்திரம் மட்டுமே இந்த சப்த சுரங்கள்ல இந்த ஹோல் பிரபஞ்சத்திலே அப்படியே நிறைஞ்சு கிடக்கு இந்த உணர்வுகள் நான் சொல்றது நீங்க அப்படியே மனசுல உள்வாங்கிட்டீங்கன்னா I mean the stage is all yours it's all your platform the world is yours Ria please Ria please give it a shot சாரி சார் என்னால முடியல Ria come here come along Ria வா என்னடா இவ்வளவு ஃபீல் பண்ண வைக்கிறா பின்ன நீ தானே சொல்லி கொடுத்த அதான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் அவன் ஏன் உன்ன மாதிரி தேவையில்லாத எல்லாம் சினிமாவில் வச்சுருந்தா இப்படி தான் ஆகும் தேவையில்லாமல் ஓவராக பேசாதாமா அவள் ஃப்ரெஷ்ஷாக நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கற்றுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அவளுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வருவா அப்படி தான் சினிமாவில் ஹீரோயின்களை உருவாக்குறது முதல்ல சினிமாவில் நீ உருவாக்குவ அப்புறமா சினிமா உருவாக்குவ படா படா என்னது இல்லை போனான்னு அங்க பார் அவ கண்ணுல இருக்கிற கண்வை பார் அவ முகத்துல இருக்கிற தெளிவை பார் அவ ஸ்டான்ஸ்ல அவ ஜாடையில அவ நிக்கிற அந்த கம்பீரத்தை பாரு இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன் சும்மா அவகிட்ட அதை எதிர்பார்க்கிறேன் இதை எதிர்பார்க்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற முதல்ல நீ என்ன எதிர்பார்க்கிறேன்னு எங்களுக்கே புரிய மாட்டேங்குதுடா டைரக்டர் தானே நீ நடிச்சு காட்டு சார் கண்ணால் கண்ணால் பேசி நான் காணும் உலகம் தலைகீழாக என்னை சுற்றியாடுதே நெஞ்சில் நேசம் பூசி என் இதழ்கள் சிந்தும் நஞ்சும் கூட அமுதம் அமுதம் ஆகுதே கோடி தாமரைகள் மலர்ந்து என் மூச்சில் மணக்கின்றதே ஆடி காற்றினிலே சருகாய் என் தேகம் மாறியதே இது புதுவித மரகத மாயம் கண்ணால் கண்ணால் பேசி நான் காணும் உலகம் தலைகீழாக என்னை சுற்றியாடுதே நெஞ்சில் நேசம் பூசி
என் இதழ்கள் சிந்தும் நஞ்சும் கூட அமுதம் அமுதம் ஆகுதே. கண்ணால் கண்ணால் பேசி நான் காணும் உலகம் தலைகீழாக என்னை சுற்றியாடுதே. நெஞ்சில் நேசம் பூசி என் இதழ்கள் சிந்தும் நஞ்சும் கூட அமுதம் அமுதம் ஆகுதே. கோடி தாமரைகள் மலர்ந்து என் மூச்சில் மணக்கின்றதே. ஆடி காற்றினிலே சருகாய் என் தேகம் மாறியதே. இது புதுவித மரகதமாயம். கண்ணால் கண்ணால் பேசி நான் காணும் உலகம் தலைகீழாக என்னை சுற்றியாடுதே. நெஞ்சில் நேசம் பூசி என் இதழ்கள் சிந்தும் நஞ்சும் கூட அமுதம் அமுதம் ஆகுதே. ஏய் சொல்லிட்டே இருக்கேன்ல, கிட்ட வா. ஏய் இது ஆபீஸ் டி. ஆபீஸ்னா அறிவில்ல. சோ வாட்? லூசு. ஹலோ சார். சொல்லு. அந்த புக்கை யாருக்குமே தெரியாம நான் எடுத்துட்டேன். இப்போ என் கையில தான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போயிடலாம். எங்க வரணும்? என் ரூமுக்கு மேல வாங்க சார். வரேன். எங்க போற? மேக்கப் மேன் ஒருத்தனை செட் பண்ணி அனுப்பியிருந்தேன். அவன் புக்கை எடுத்துட்டானா, அதான் இன்ஃபார்ம் பண்ணான். அங்கே தான் கிளம்புறேன். ஓ, அந்த சினிமா ப்ராஜெக்ட் பிரச்சனையா? இன்னும் விடலையா நீ? இல்லை, உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அப்படி என்ன உங்க அப்பாக்கு அந்த சாமியார் மேல அப்படி ஒரு பக்தி? அந்த சாமியார் சொல்லி தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கோடீஸ்வரனா வளர்ந்தாராம். அதனால தான் அந்த ஆள் என்ன சொன்னாலும் பைத்தியக்கார மாதிரி செய்யறான். அந்த ஆள் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அது என்ன பாதிக்கும் போது என்னால சும்மா இருக்க முடியுமா? அப்படி என்னதான் இந்த புக்ல இருக்கு? படிச்சு பாப்போம். ஐயோ, எவனாவது வந்துட போறான். नागराजराजस्य पञ्चमादिदेवस्य तारबीज रुद्ररूपकौदबीज चतुर्णास जन्म जन्म कर्म कर्म पावनास धीर धीर सर्पजनन जीवं अधिमुक्तिं परमात्मं करे करे करे
சார் சார் மேடம் சத்தமா இருக்குல்ல சார் ஐயோ டேய் டேய் என்னாச்சு எந்திரியா என்னடா இந்த ஆளு செத்து கிடக்குறான் மேடம் மேடம் சார் மேடம் எந்திரி மேடம் வயலட் நோரத்தில் இருக்கு இந்த புக் எதுக்கு எடுத்தான் ஐயோ சார் நான் என்ன பண்ணலாம்னே புரியல சார் சார் ஐயோ சார் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன் ஐயோ சார் சார் வேணாம் சார் சார் தயவு செய்து வேணாம் சார் எவ்வளோ பிரச்சனை வரும் சார் வேணாம் சார் ப்ளீஸ் என்ன குரு இங்கே பாரு பிரச்சனை தான் பிரச்சனை வரும் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி தான் ஆகணும் சார் சாவு இது சாதாரண இல்லை டெத்தியா அது இதெல்லாம் எப்படி நீ மறப்ப அப்படியே போயிருவே நீ நீ கம்மி இரு சார் நான் பார்த்துக்கிறப்பா நீ இரு சொல்லுதா சார் வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல சார் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல மேலே ஒரு சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் மேலே ஓடி வந்து பார்த்தா டெத் ஆகி கிடக்குறாங்க சார் புத்தகம் கையில் இருந்துச்சா ஆமாம் ஆமாம் சார் இது யார் வேணும் எனக்கு தெரியும் ஒன்றும் பயப்பட வேணும் டைரக்டர் சொல்லு நான் தான் சொன்னேனே நிறைய தடைகள் வரும்னு சொல்லி ஓகே சார் இல்லை போலீஸ்க்கு போயிட்டா என்ன சார் ஏய் இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னா அவர் கெட்ட பேராயிரும் நீ பாடியை மறைச்சிரு போலீஸை நான் பார்த்துக்கிறேன் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சார் சார் மறைக்க சொல்லிட்டாரு குரு பாடிய லேட் பண்ணாம தூக்கிடலாம் சார் சார் பாரு சார் சார் மெல்ல மெல்ல வாங்க சார் சார் இந்த சைடு சார் அந்த சைடு கொஞ்சம் சார் ஐயோ தடு சார் சார் வைங்க ஒரு நிமிஷம் வைங்க சார் இந்த வீடு வேணாம்னு சொல்லு கேட்டியா நீ மூடின்னு தூக்கியா நீ எல்லாம் ஒரு ஆளு அவனை கேள்வி கேட்கறியா ஏற்கனவே நிறைய பிரச்சனையா போய் சண்டை போடுற நேரம் மாடாது ப்ளீஸ் டா சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் என் மூலமா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஐம் ஸோ சாரி சார். இல்லை ரியா, இது உங்கள்னாலையோ என்னாலையோ நடந்த பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புத்தகம் தான். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா. என் கனவுல ஒரு புத்தகம் வரும், அந்த புத்தகம் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ அதான் நடந்துட்டுருக்கு. இது எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் சாம்போ சிவா சாரோட டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. சார் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, கொஞ்சம் மலைக்கு கீழே வந்து வாங்கிக்க முடியுமா? உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னார், நீங்களே வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிண்ணா, நான் இதோ வந்துடுறேன். சரிங்க சார். தேங்க்ஸ். செத்தடா இன்னைக்கு நீ.
என்னடா ஆள் காலியா? नागराजराजस्य पञ्चमादिदेवस्य दारबीजरुद्ररूपक्रोधबीजचतुर्नाश जन्म जन्म कर्म कर्म पावनाश धीर धीर सर्वजीवं मुक्तिं परमात्मं करे 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 नागकण्ड कालकाल विषखण्ड खण्ड नागकण्ड कालकाल विषखण्ड दुर्ग दुर्ग दुष्ट दुष्ट संहारे नागराजराजस्य पञ्चमादिदेवस्य दारबीजरुद्ररूपक्रोधबीजचतुर्नाश जन्म जन्म कर्म कर्म पावनाश धीर धीर सर्वजनन जीवं अधिमुक्तिं परमात्मं करे 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 धीर धीर सर्वजनन जीवं अधिमुक्तिं परमात्मं करे 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 அவங்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குடா. எங்க யார் நீங்க? நீங்க ஒரு சாதாரண பாம்புல ஒரு சக்தி எனக்கு தெரியும். எங்க தயவு செய்து கண் முன்னாடி வாங்க. மச்சான் கத்துறான். என்னது? எங்க இருக்கீங்க? ஐயோ குரு. குரு எங்க தயவு செய்து கண் முன்னாடி வாங்க. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசி ஒரு சக்தி நான் உணர்ந்துட்டேன். தயவு செய்து நீ வாயை மூடியா. இரு லூசு பையன். டேய் மச்சான் எங்கடா ஓடுற? குரு ஏய் ஏய் என்னையா பிரச்சனை உனக்கு? எங்கடா போற? நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க குரு. ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்கற நீ? நானும் பார்த்துனே இருக்கறேன். நம்ம பண்ண வந்தது ஒண்ணு, ஆனா பண்ணிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு. எல்லாமே மாறிட்டு இருக்கு குரு. ஒரு மண்ணு மாறலடா. நாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு டான்ஸ்னா என்னன்னே தெரியாதுடா. ஆனா நான் அந்த அளவுக்கு ஆடி இருக்கேன்னா அது சத்தியமா நான் இல்லடா. நீங்க கவனிச்சீங்களா? என் கண்ணு கலரே நீலமா மாறி இருந்துச்சுடா. அன்னைக்கு நம்ம லொகேஷன் ஷூட் பண்ண போயிருந்தோம்ல, அப்ப கேமரால என்ன பதிவாச்சுன்னு யாராச்சும் நோட் பண்ணீங்களாடா? ஸ்டேர்கேஸ் வழியா என்னை இன்னைக்கு காப்பாத்துன அதே பாம்பு வந்துச்சுடா. நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அன்னைக்கு இந்த ஹால்ல நான் மயங்கி கிடந்தேன். அதே சக்தி எல்லாத்துக்கும் மேல நம்மளை காப்பாத்திட்டு இருக்கா. அதை இன்னைக்கு தான்டா முழுமையா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். அதோட அறிகுறியை இன்னைக்கு நான் பார்த்தேன். அதை என் கண் முன்னாடி வர வச்சே தீர்வேண்டா. பாம்பு கடிச்சுதானே மேக்கப் மேன் செத்தான். இவ்வளவு நாளா பாம்பு நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கா.
எனக்கு ஒரு கஷ்டம் தானே என்னை காப்பாத்து வருவீங்க. வாங்க, நீங்க வரலன்னா நானே அறுத்துப்பேன். என்ன பைத்தியமா உங்களுக்கு? ஏய், என்ன மச்சான் இதெல்லாம்? ப்ளீஸ் டா, ரிலாக்ஸ் ஆவுடா. புரியலையே. என்னாச்சு குரு? அவனே டென்ஷன்ல இருக்கறான், மூஞ்ச கிட்ட காமிச்சிரு. நாகராஜ ராஜஸ்ய பஞ்சமாதி தேவஸ்ய தார பீஜ ருத்ர ரூப கோத பீஜ சத்ருநாச ஜென்ம ஜென்ம கர்ம கர்ம பாவநாச தீர தீர சர்ப்ப ஜனன ஜீவம் அதிமுக்திம் பரமாத்மம் கதே கதே கதே. என்னதான் பிரச்சனை? பாரு, உனக்கு புரியாத விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாத. நான் எதுவும் கேட்க கூடாதா? ஆமா, கேட்க கூடாது. விக்ரம், சினிமா எடுத்தாதான் என்ன? எனக்கு பிடிக்கல. கோவம் படத்து மேலையா இல்ல உங்க அப்பா மேலையா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, விடு. புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல. உன்னோட பிஹேவியரே இப்பெல்லாம் சரியில்லை தெரியுமா? படம் எடுத்தா ஃபிளாப் ஆகும், நீயே எப்படி முடிவு பண்ற? சப்போஸ் அந்த படம் ஹிட் ஆகலாம், நீ வேற லெவலுக்கு போகலாம்ல. அதையே நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. அப்படி ஒரு லெவல் எனக்கு தேவையே இல்லை. நீ ஏன் இவ்ளோ அரகண்டா மாறிட்ட? அவ்வளோ அரகண்டா மாத்திட்டான் அந்த நாய். சவால் விட்டு அவனை கொல்றதுக்கு அவன் இடத்துக்கே போனேன். அங்க என்ன பார்த்தேன் தெரியுமா? இப்ப புரியுதா நான் ஏன் இவ்வளோ அரகண்டா இருக்கேன்னு? வணக்கம் சார். உள்ள வாங்க. சார், காந்தார மலையில இருக்கிற அந்த பழைய அரண்மனையில தான் அந்த டைரக்டர் இன்னும் இருக்கான். சரிங்க சார். அவனை கொல்லணும். ஓகே சார். அவன் கூட இருக்கிற எவனா இருந்தாலும் போடுங்க. போட்டுருவோம் சார். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். முடிச்சிட்டு எனக்கு கால். கண்டிப்பா சார். சரிங்க சார். வரேன் சார். விக்ரம், நீ பார்த்த அந்த நாகக்கண்ணி அவங்கள மட்டும் எதுவும் பண்ணாதா என்ன? நான் அவங்கள அனுப்புறதே அதை செக் பண்ணத்தான். தூங்குறா. என்ன தூக்கி போட்டது யாரா? அதான் மச்சான், எனக்கு ஒண்ணு புரியல. ஒரே மாயஜாலமா இருக்கு. நாம தான் தொக்க மாட்டிக்கிட்ட போல இருக்கடா. அப்படிதான் நினைக்கிறேன்.
கதவை காணா யார் இது யாரு போன விக்ரம் எதுக்கு இதுல கால் பண்றான் இங்கேயும் ஒரு போன் கிடக்கு அட ஆமா வித்துகன் சார் நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் தான். என்னாச்சுடா ஃபோன் பண்ணா சுரேஷ் எடுக்க மாட்டேன்றான். அந்த டைரக்டர் போட்டிங்களா இல்லையா? எங்கடா இருக்கீங்க? பேசுறா. எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா தெரியுது குரு. ஆரம்பத்தில் அடி வாங்கினப்பவே அவன் அடங்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு பின்னாடி தொடர்ந்து வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நம்ம கிட்டயே 2 ஃபோன் கிடைச்சிருக்குன்னா அப்ப எத்தனை பேர் வந்திருப்பானுங்க? இந்நேரம் நம்மளை கொண்டு இருப்பாங்கல்ல. அப்ப நம்மளை காப்பாத்தினது யாரு? ஆமாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி இங்க ஏதோ பவர் இருக்கு. ஆனா எல்லா வாட்டியும் இதே மாதிரி சேஃபா இருக்கும்னா சொல்ல முடியாது. இங்க இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. ஆமா குரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கியா? நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். டேய், நான் போய் கிளம்புற வேலையை பார்க்குறேன். வா மச்சான். என்னை காக்கிற சக்தி இங்கேதான் எங்கேயோ இருக்கு. அதை பிரிஞ்சு நான் எப்படி போறது? கிளம்புறதை விட்டுட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிட்டு இருப்ப குரு இப்படியே? டேய் மச்சான், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசி. நம்ம இங்கே வந்ததுலேருந்து நடக்கிறது எல்லாமே ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் தான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பர்சனலாக நினச்சிட்டு லூஸு மாதிரி பண்ணாதடா. நம்ம எதுக்கு வந்தோம்? படம் பண்ணுறதுக்குடா, புரிஞ்சுக்கோ. This is not fair, sir. முதல்ல கிளம்பலாம்டா அந்த வீட்டை விட்டு. டேய், எல்லாத்துக்கும் காரணம் அந்த புக்கு தான். அதை எரிச்சா சரியாயிடும்டா. டேய், என்னடா? டேய், இது வைடாதங்க. என்ன குரு இப்படி பண்ற? ப்ளீஸ் ஓகே சார். Leave me alone. ஓகே சார். இவன் இந்த வீட்டை விட்டு வருவானா மாட்டானா? இந்த மாளிகையை விட்டு நான் போய் தான் தீர வேண்டுமா? கனவில் வந்த அந்த நாகம் இந்த மாளிகை முழுவதும் சிலையாகவும் ஓவியமாகவும் நிஜமாக நிறைந்திருக்கிறதே. அதற்கு என்ன அர்த்தம்? கனவில் வந்த இந்த மாய புத்தகம் என் கையில் நிஜமாக வந்து சேர்ந்தது. அதற்கு என்ன அர்த்தம்? அந்த சாமி கூறினாரே, உன் கனவுக்கான தீர்வும் இதுல கிடைக்கும். இன்று வரை ஒரு தீர்வும் கிடைக்கவில்லையே. ஏன்?
இத்தனையும் மாயையா? நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அந்த சக்தி நிஜமா அல்ல பொய்யா? என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு கோயின்சிடன்ஸ் தானா? ஒரே குழப்பமா இருக்கு. எங்க இருக்கீங்க? நீங்க எங்கடா எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு கடவுள் மாதிரி என்னை காப்பாத்திட்டே இருக்கீங்க. தயவு செய்து என் கண் முன்னாடி வாங்க. எப்படி இருப்பீங்க? நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை பார்த்துட்டு போயிடுறேங்க. ஏன் என் கண் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு தடவை பார்த்துடுறேன் உங்களை. தயவு செய்து வாங்க வாங்க. நீங்க வர மாட்டீங்கல்ல? வர மாட்டீங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். நன்றி நன்றி. நில்லுங்கள் நில்லுங்கள். கண் முன்னாடி வாங்க. இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் மிக நீண்ட காலமாக ஒரு கடமைக்காக காத்திருக்கும் ஆத்மா. நான் யார் என்பதை புரிய வைத்தால் மட்டுமே நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே என்னால் உணர வைக்க இயலும். நான் உயிருடன் வாழ்ந்தபோது செல்வபுரி தேசத்தின் மகாராணியாக இருந்தேன். எனது செல்வபுரி தேசமும் ரத்னபுரி தேசமும் அருகருகாமையில் இருந்த இரு தேசங்கள். செல்வபுரி மன்னரும் எனது தந்தையுமான ஸ்ரீ ரங்கராஜ யாதவராயர் சிறந்த தெய்வபக்தி நிரம்பியவராக விளங்கினார். ஆனால் ரத்தினபுரி தேசத்தின் மன்னர் சிங்கவராயர் இதற்கு நேர் எதிரானவர். எனவே செல்வபுரி தேசத்தை அடிமைப்படுத்தும் நோக்கில் பலமுறை போருக்கு முற்பட்டார். இம்முறை அப்போர் நடந்தே விட்டது. வணங்குகிறேன் மன்னா. உன்னைத்தான் எதிர்பார்த்தேன். வா நலன் குற்றா. அண்ணா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நாளை என்ன நடக்கப் போகிறது என்றே தெரியவில்லை. அதை பற்றி பேசத்தான் தங்களிடம் வந்தேன் மன்னா. நமது 4 அக்ரோனி சேனைகளில் 3 அக்ரோனி சேனைகளை இழந்து விட்டோம். மீதமிருப்பது ஒரே ஒரு அக்ரோனி சேனை மட்டுமே. எனவே வீரர்களின் மனோபலம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. முற்றிலும் நாம் தோல்வியின் விளிம்பினில் இருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்நிலையில் நாளையும் போரை தொடர்வோமானால் உயிர் பறிப்புக்கு ஆளாவோம், அல்லது அரச அடிமைகளாக நடத்தப்படுவோம். நம் தேசத்தின் பெண்டீர் நிலைமை மேற்கொண்டு எண்ணிப்பார் கையலாத அளவிற்கு சீர்கேடுகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள்.
வெற்றி என்பது வற்றாத தெப்பமும் அல்ல, தோல்வி என்பது நிரந்தர வெப்பமும் அல்ல. கார்கால முகிலும் வெயில் கால தணலும் இலகுவாக மாறக்கூடியது என்பது தாங்கள் அறியாததா என்ன? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை, சான்றோ நாக்குதல் தந்தையின் கடனை, வேல் வடித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனை, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை, ஒளிர்வால் அருஞ்சமம் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காளையின் கடனை என்ற சங்கத்தமிழ் புலவனின் புறநானூற்று பாடலுக்கிணங்க செல்வபுரியின் அரண் பொறுப்பு இந்த நலன் கொற்றனின் கடனை. பரம்பரையாக செல்வபுரியின் பாதுகாப்பு பணியை ஏற்று இன்று என் வரையில் எங்களது வம்சாவளி பணி எனது சந்ததிக்கும் விட்டு செல்ல சித்தம் கொண்டிருப்பதால் இந்த யோசனையை சொல்கிறேன். நாம் மீண்டும் வெல்வோம், வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்வோம். இது நம் குலதெய்வம் ஆறுமுக பெருமான் மீது சத்தியம். அதற்கு நாம் உயிரோடு இருப்பது அவசியம். பதுங்கி பாய்வது வீர மரபுகளில் ஒரு வழிதானே அரசே? புரிகிறது. சமாதானத்துக்குட்பட்டு கப்பம் கட்ட ஒப்புக்கொண்டால் நிலைமை சீராகும். அப்படித்தானே? ஆம் மன்னா. ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மன்னா. முருகா. மன்னாதி மன்னர் மகாகணம் பொருந்திய ஸ்ரீ சத்ரமார்த்தாண்ட சிங்கவராயர் அவர்களின் வீரதீர பராக்கிரமத்தை பறைசாற்றும் விதமாக செல்வபுரியை அடிமையாக்கி ரத்னபுரியின் குடையின் கீழ் அடிமை தேசமாக கொண்டு வந்திருக்கிறார். இதன் காரணம், இனி சூரியர் சந்திரர் இருக்கும் வரை ரத்னபுரி தேசத்தின் எல்லைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசாக செல்வபுரி நீடிக்க மாமன்னர் ஸ்ரீ சத்ரமார்த்தாண்ட சிங்கவராயர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று முதல் செல்வபுரி எனும் சிற்றரசின் அனைத்து பிரஜைகளும் கால்நடைகளும் ரத்னபுரி அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஏகபோக உரிமையானதாகவும் அவற்றை காபந்து செய்யும் பொறுப்பை மட்டுமே செல்வபுரி ராஜாவான ஸ்ரீரங்கராஜ யாதவராயர் ஏற்று நடத்துவார் எனவும் அறிவிக்கப்படுகிறது. மேலும் ரத்னபுரி படைகள் கைப்பற்றிய எல்லையோர பகுதிகள் அனைத்தையும் இன்று முதல் ரத்னபுரி தேசத்தின் அதிகாரத்திற்குட்பட்ட எல்லைப்புறமாக மன்னர் ஸ்ரீ சத்ரமார்த்தாண்ட சிங்கவராயர் அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. இந்த அடிமை ஒப்பந்தத்தை எதிர்த்து எனது செல்வபுரி தேசத்தின் எல்லையோர பகுதியைச் சேர்ந்த யோக நரசிம்மன் என்கிற அந்தனர் மக்களை திரட்டி ரத்தினபுரி தேசத்திற்கு எதிராக பெரும் கிளர்ச்சி செய்தார். காரணம், அவருக்கு ரத்தினபுரி தேசத்தின் பிரஜையாக இருக்க விருப்பமில்லை. செல்வபுரி தேசத்தின் பிரஜையாகவே தன்னை தொடரச் செய்ய விரும்பினார். மக்களும் அதையே விரும்பினர். ரத்தினபுரி மகாராஜா யோக நரசிம்மரை கைது செய்து சிறையில் அடைத்தார். அடப்பாவமே, ஒரு அந்தணனை கைது செய்து இப்படியா எடுத்து வருவது? என்ன கெடுதல் நடக்க போகிறது? நிறுத்துங்கள்! எதற்காக இந்த அப்பாவி அந்தணனை சிறைக்கூடத்திற்கு இழுத்து வருகின்றீர்கள்? புழு பூச்சி போல உடல் வலிமையற்ற பிராமணர்களை நாம் வதைக்குள்ளாக்குவது, காராம்பசுவை கொன்ற பாவத்துக்கு நாம் ஆளாவோம் என்பதை அறியாதவர்களா நீங்கள்? அவனை விடுவீங்கள். அரசாங்கத்திற்கு நான் விளக்கவலை அனுப்பிக் கொள்கிறேன். கண்டீர்களா என் உடல் பலத்தை, மூடர்களே? பிறப்பால் ஒரு மனிதனுக்கு குணமும் அமைவதில்லை, செய்யும் தொழிலால் அமைகிறது. பிராமணஸ்ய முகமாசி பாகுராஜன்ய ஹிருத ஊருததஸ்ய யத்வைஸ்ய பத்யாகம் சூத்ரோ அஜாயத. இப்படி 4 வகை வர்ணங்களாக மனிதர்களை பிரிப்பதன் சரியான பொருள் என்ன தெரியுமா?
வேதம் ஓதும் பிராமணன் முகலட்சணத்தோடு விளங்க வேண்டும். வாயால் நல்லாசி, நல் உபதேசம், நல் உச்சாடனம் செய்ய முகமே பிரதானம். அத்தகைய முகம் தலையில் அமைய பெற்றதால் பிராமணன் தலையால் அறியப்படுகிறான் என்கிறது வேதம். அதுபோல் சத்திரியனுக்கு எதிரிகளிடமிருந்து மக்களை காக்கவும் வறியவர்களுக்கு கொடை கொடுத்து உதவவும் தோள்களை பிரதானமாக இருப்பதால் சத்திரியன் தோளால் அறியப்படுகிறான் என்கிறது வேதம். அதுபோல் வைசியனுக்கு நாள் கணக்கில் அமர்ந்த நிலையில் தொழில் செய்யும் பொழுது எத்தனை நாளிகை அமர்ந்திருந்தாலும் உடல் சோர்வு மனச்சோர்வு அற்று இன்முகத்துடன் மக்களிடம் சேவை செய்ய கொடைபலம் தேவை. அத்தகைய பலம் கொண்டவன் வைசியனாக அறியப்படுகிறான் என்கிறது வேதம். அதுபோல் சூத்திரனுக்கு உழவு தொழில் செய்யவும் கால்நடை வளர்க்கவும் கால்களே பிரதானமாக இருப்பதால் கால் பலம் கொண்டவனே சூத்திரனாக அறியப்படுகிறான் என்கிறது வேதம். இப்படி ஒரு உயரிய கருத்தை தவறாக புரிந்து கொண்டு பிராமணன் தலையில் பிறந்தான், சத்திரியன் தோளில் பிறந்தான், வைசியன் இடுப்பில் பிறந்தான், சூத்திரன் காலில் பிறந்தான் என்று வேதம் சொன்னதாக சனாதனத்தை இழிவுபடுத்துகிறீர்களே. ஒன்றை தெளிவாக உன் மன்னனிடம் சொல். இந்த 4 வகை குணங்களை எவரவர் பெற்றாலும் அவர் அதுவாகலாம். நான் பிராமணனும் சத்திரியனும் ஆவேன். எங்கே எனது சிறை? இச்சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு செல்வபுரி அரண்மனை மதிலுக்கு அருகே பள்ளம் தோண்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. அப்போது பூமிக்கு அடியில் சொல்லனா வெளிச்சத்துடன் ஒரு அபூர்வ மாணிக்கக்கல் வெளிப்பட்டது. அதை அங்கிருந்த அனைவரும் வியந்து பார்த்தனர். ஒருவர் மட்டும் அதை கையில் எடுத்தபோது அவர் உடலில் நெருப்பு பற்றிக் கொண்டது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து கூச்சலிட்டனர். அவர்களின் கூக்குரல் கேட்டு, இளவரசியாரே, அங்கே பாருங்கள்! பூஜைக்கு சென்ற நான் நெருப்புடன் ஒருவர் கதறுவதைக் கண்டு அங்கே ஓடினேன். அந்த மாணிக்க கல்லால் தான் நெருப்பு பற்றியது என்று அவர்கள் என்னிடம் கூறி தடுத்தும் கேளாமல் நான் எடுக்க அந்த அபூர்வ மாணிக்கம் என்னை தூண்டியது போல் இருந்தது. எனவே எடுத்தேன். அந்த மாணிக்கம் என்னை ஒன்றும் செய்யவில்லை. அது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியம் கொள்ளச் செய்தது. ஆனால் எனது தோழி அதை வேறு மாதிரி புரிந்து கொண்டாள். அதாவது இந்த மாணிக்கத்தால் நெருப்பு பற்றவில்லை, நெருப்பு பற்றியதற்கு வேறேதோ காரணம் இருப்பதாக எண்ணி, இளவரசியாரே, அப்படியானால் இந்த மாணிக்கத்தால் நெருப்பு பற்றவில்லை. என் கையில் இருந்த மாணிக்கத்தை அவள் தொட்டாள். ஆனால் அவளை நெருப்பு பற்றிக் கொண்டது. நான் கை வைத்ததும் அந்நெருப்பு அணைந்தது. இச்சம்பவம் அந்த மாணிக்கத்தை மட்டுமல்ல, நானும் எல்லோருக்கும் அபூர்வமானவளாக தெரிய ஆரம்பித்தேன். இந்த அதிசயத்தை பற்றி அறிந்து கொள்ள எனது தந்தை முக்காலமும் கணிக்கும் மகான் ஒருவரை வரவழைத்திருந்தார். இவள் நாகதேவனின் மகளாக முதல் பிறப்பில் வானலோகம் கண்டவள்.
இவளின் இரக்க குணத்தால் அரக்கன் ஒருவனுக்கு வரம் தந்து தீங்கிழைத்தாள். எனவே பூமியில் சக்கரதர நாகமாக பிறக்க தந்தை நாகதேவனால் சபிக்கப்பட்டாள். 4 பிறவிகள் கடந்து சாப விமோசனம் அடைந்த இவளுக்கு பரிசாக ராஜமகளாக பிறப்படைந்தவள். இவளின் 3 ஜென்ம ஞான முக்தியையே 4வது பிறப்பில் இந்த நாகமாணிக்கமாக வெளியேற்றினாள். இந்த மாணிக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சர்வ யோகமும் பெற்று யாராலும் வெல்ல முடியாத சக்தியை பெறுவார்கள். இவளது அன்பை முழுதாக பெற்ற நீர் உட்பட மற்ற மனிதர்களும் இவளது அன்பை முழுதாக பெற்றால் இந்த மாணிக்கம் அவர்களையும் எரிக்காது. இளவரசி பஞ்சமாதேவி சாதாரண மனுஷி அல்ல. எண்ணிலடங்கா வெற்றிகளை பெற்று தரணியில் புகழ்நிலைக்க பிறந்தவள் இவள். வாழும் வேலும் ஏந்தும் வெற்றி மகள். உடனடியாக இவளுக்கு முடிசூட்டி ஆகட்டும் குருதேவரே. மற்றவை அனைத்தும் நலமான காரியமாகும். நான் செல்வபுரி ராணியாக முடிசூட்டப்பட்ட பிறகு ரத்தினபுரி மகாராஜா சிங்கவராயர் என்னை சந்திக்க வருகை புரிந்திருந்தார். என் அடிமை தேசத்து மகாராணி பஞ்சமாதேவியாரே, நான் உங்களிடம் தனிமையில் பேச விருப்பப்பட்டதின் காரணம் அறிந்துவிட்டால் நீங்கள் எல்லையில்லா ஆனந்தம் அடைவீர்கள். நீங்கள் பதவி ஏற்பதற்கான காரணம் அறிந்தபோது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இன்று அது செயலாக மாற என்னுள் உத்வேகம் அடைந்து விட்டது. ஆம், நீங்கள் நாகதேவியின் சக்தி பெற்ற பெண்ணாமே, வெற்றியின் வித்தாமே. எனது அடிமை தேசத்தில் அப்படி ஒரு வித்தை நான் வீணடித்தால் எப்படி? உங்களது வெற்றியை எப்படி நான் சுவீகரிப்பதென்று எனது அரசவை ஆன்றோர்களிடம் யோசனை கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், வெற்றியும் புகழும் தனது சந்ததியருக்கு கூட தர முடியாத தனி சொத்து என்று. உங்கள் உடலில் 2 கலந்த கணவனுக்கு மட்டுமே அதை பகிர்ந்தளிக்கும் பாக்கியம் கிடைக்குமாம். எனவே உங்களை எனது இல்லாலாக்க முடிவு செய்து வந்தேன். மகிழ்ச்சிதானே பஞ்சமாதேவி? என் பஞ்சமாதேவி, அவரை அன்று நான் அடக்கியதன் மூலம் ரத்தினபுரி என்கிற பெரும் தேசத்தையே என்னுடைய அடிமை தேசமாக மாற்றினேன். இதனை அடுத்து என்னை எதிர்த்த ஒரு சில மன்னர்களையும் வென்று அனைத்து தேசங்களுக்கும் நானே பேரரசியாக திகழ்ந்தேன். சிறையில் இருக்கும் எனது செல்வபுரி தேசத்தின் பிரஜைகள் அனைவரையும் விடுவிக்க ஆணையிட்டேன். நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள். நான் ஏன் விடுதலை ஆக வேண்டும்? எனது கோரிக்கைகள் அப்படியேதான் இருக்கிறது. இல்லை, இப்பொழுது அனைத்து தேசங்களும் செல்வபுரிக்கு அடிபணிந்து கப்பம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆக்கிவிட்டார்கள் செல்வபுரி மகாராணியார் பஞ்சமாதேவி அவர்கள். இனி நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் நாட்டின் அத்தனை பிரஜைகளும் அத்தனை தேசங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரமானவர்களாக்க ராணியார் உத்தரவிட்டுள்ளார். நமோ நாராயண. நான் ராணியாரை சந்திக்க முடியுமா? வாய்ப்பில்லை. அவர் இப்பொழுது சாதாரண அரசி அல்ல, பல தேசங்களை வென்ற பேரரசி ஆவார். செல்லுங்கள்.
வணங்குகிறேன் ராணியாரே. யார் இவன்? வீரர்களே, என்ன செய்கிறீர்கள்? இந்த சுவடிகளை வாசியுங்கள். எதற்காக நம்மிடம் வீசுகிறார்? என்ன ஆச்சரியம் தந்தையே இது! நான் பதவி ஏற்பதற்கு சில காலங்களுக்கு முன்பே இந்த ஓலைச்சுவடியில் இன்று நான் பெற்றிருக்கும் வெற்றியையும் செல்வபுரி அனைத்து தேசங்களின் பேரரசாக விளங்குவதையும் அந்த அந்தன இளைஞரால் எப்படி எழுத முடிந்தது? கடவுள் சில அபூர்வ மனிதர்களை கொண்டுதான் இவ்வுலகை இயக்குகிறார். பஞ்சமாதேவி, நீ எப்படி நாகதேவியின் சக்தி கொண்ட பெண்ணாகவும் பலமுள்ளவளாகவும் அனுபவம் உள்ளவளாகவும் திகழ்கிறாயோ அதே போல்தான் அவனும் சிறு வயதிலேயே ஞானமும் பலமும் ஒரு சேர பொருந்திய ஆண்மகனாக திகழ்கிறான். அவன் சிந்தனை செயலாகிறது என்றால் அவன் எண்ணங்கள் தூய்மையானதாகவும் மக்களின் நன்மைக்காக மட்டுமே இருக்க முடியும் என்பது பொருள். என் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது என்றே நினைக்கிறேன். இதுவரை உன் திறனுக்கு நிகரான ஆண்மகன் என் கண்களுக்கு தென்படவில்லையே என்று ஏங்கினேன். அதற்கு விடையாக அந்த அந்தணனை கடவுள் அனுப்பி வைத்திருக்கிறார் போலிருக்கிறது. முருகா முருகா. என் நெஞ்சம் தேடும் வாழ்வின் அர்த்தம் அவன்தான் என்று சொல்லுதே. கண்ணி எந்தன் வானில் புது ஸ்வர்க்கம் ஒன்று கண்ணில் தோன்றி தூரம் தூரம் போகுதே. எனது நிழலும் என்னை பிரிந்து அவன் தேகம் சேருகிறதே. எனது சுவாசமேனை மறந்து அவன் உயிரை சேர்கிறது. இது காதலின் அழகிய மாயம். வீகள் அவனை தேட என் நெஞ்சம் தேடும் வாழ்வின் அர்த்தம் அவன்தான் என்று சொல்லுதே. கண்ணி எந்தன் வானில் புது ஸ்வர்க்கம் ஒன்று கண்ணில் தோன்றி தூரம் தூரம் போகிறே. புது ஸ்வர்க்கம் ஒன்று கண்ணில் தோன்றி தூரம் தூரம் போகுதே. எங்கள் இருவரின் அன்பு பரிமாற்றத்தை கண்டு அதிர்ந்து போன தளபதி நலன் கொற்றன் யோக நரசிம்மரால் தங்களின் பரம்பரை பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என அஞ்சி அவரை கொன்றுவிட முடிவு செய்திருக்கிறார். அந்த பழி தன்மீது விழாமல் இருக்க எரிக்கும் நாகமாணிக்கத்தை தொட வைத்து கொலை செய்வது அவரது திட்டம். எனவே அரசின் அரிய பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படும் பெட்டகத்திற்கு அழைத்துச் சென்று மாணிக்கத்தின் பெருமைகளை பேசி ஆர்வ மிகுதியாக்கி அதை தொட வைக்க முயன்றார்.
அந்தணரே, இது அபூர்வ மாணிக்கம். கையில் எடுத்து பாருங்கள். ஏன் இவனை நெருப்பு பற்றவில்லை? அது தளபதியாருக்கு வேதனையையும் விரக்தியையும் உண்டு பண்ணியது. ஐயோ, ராணியார்! ஆனால் எனக்கு ஒரு செய்தி விளங்கியது. எனது முழு அன்பும் அவர் மேல் இருப்பதை நானே உணர்ந்தேன். இதனால் நான் யோக நரசிம்மர் மேல் அளவற்ற காதல் கொண்டேன். ஆனால் தளபதியாரோ அதிதீவிர வன்மம் கொண்டு விட்டார். எனவே அடிமை தேச ராஜாக்களிடம் எங்களது பாரம்பரியமே பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த அந்தணனை கொல்ல வேண்டும், அந்த பஞ்சமாதேவியையும் கொல்ல வேண்டும். அது மட்டும் நடந்துவிட்டால் எங்களது பாரம்பரியம் மீட்கப்படும். அதற்கு அவர்கள் ராஜபாசனம் என்கிற கொடூர விஷத்தை கத்தியில் தடவி குத்திவிட்டால் என் உடல் அழிந்துவிடும், என் ஆத்மசக்தி பயனற்று எங்களது ஆட்சியின் தலைமை முடிவுக்கு வரும் என்றும், அதன் பிறகு தங்களின் அடிமை தேசங்கள் தானே விடுதலை பெறும், செல்வபுரியின் மன்னராக நலன் கொற்றனே பொறுப்பேற்கலாம் எனவும் முடிவு செய்கிறார்கள். ராணியாரே, நீங்கள் நேரடியாக காண வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்து வந்தேன். இந்த எல்லைப்புறம் மாத்திரம் சற்று பலமற்றே இருக்கிறது. இதை பலப்படுத்துவதே இப்போது மிகவும் அவசியமான காரியமாக கருதுகிறேன். என்னதான் நாம் அனைத்து தேசங்களையும் அடிமைப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம் மீது எதிர்த்தாக்குதல் நடத்த திட்டமிடலாம் அல்லவா? தளபதியாரின் இந்த கபடத்தை ஒற்றன் மூலமாக அறிந்து கொண்ட யோக நரசிம்மர் என்னை காப்பாற்ற அதிவேகமாக வந்து கொண்டிருந்தார். காரிருண்ட கானகத்தில் கண்ணாம்பூச்சி ஆட்டம் பாரு, மேயாத மானிரண்டு சேராமல் சிதைந்தே போவதென்ன, நெஞ்சில் காதல் கொண்டாளே, நினைவை உருக்கி வாழ்ந்தாளே, இதயம் நொறுங்கி வீழ்ந்தாளே இங்கே. பாராண்ட ராணி அம்மா, பஞ்சமாதேவி அம்மா, வேல் புடிச்சு ஜெயிச்சவதா, வீரமா வாழ்ந்தவதா, வாழ வச்ச சாமி இவ, வஞ்சகத்தால் சாஞ்சே போனாளே. காரிருண்ட கானகத்தில் கண்ணாம்பூச்சி ஆட்டம் பாரு, மேயாத மானிரண்டு சேராமல் சிதைந்தே போவதென்ன,
என் உயிரை என் உடலை விட்டு பிரிக்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். எனது மாணிக்கத்தின் யோக சக்தியால் நான் அகிலத்தையே வென்று அழியா புகழ் பெற்றிருந்தாலும் இதே மாணிக்கத்தால் என் காதலை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. என் காதலரையும் என்னால் காப்பாற்ற இயலவில்லை. இனிமேல் ஓர் உயிர் இந்த மாணிக்கத்தால் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக எனது அந்தப்புற மாளிகையில் மாணிக்கத்தை புதைத்து வைத்துவிட்டு நலன் கொற்றனை பழி தீர்க்கும் காலத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். எனது போதாத காலம் அவரும் எதிரிகளால் கொல்லப்பட்டுவிட நலன் கொற்றனின் மறுபிறப்பு என்னவென்று அறியாததால் அவரை பழி தீர்க்க முடியாமல் எனது மாணிக்கத்தை காத்தபடி இந்த மாளிகையை சுற்றி வருகிறேன். நீண்ட காலத்திற்கு பின் நீங்கள் வந்த பிறகுதான் ஏதோ ஒரு பவித்திரமான உணர்வு உங்களை நோக்கி இழுத்தது. அந்த புத்தகத்தை நீங்கள் படித்த போதுதான் அந்த பவித்திரமான உணர்வின் உண்மை எனக்கு புரிய வந்தது. உருவமற்ற ஆத்மாவாக நான் உழலும் காலத்தில் யோக நரசிம்மர் என்னை கானகத்தில் காப்பாற்றிய சம்பவத்தை அவர் மறுபிறப்பில் வாசிக்க நான் அறிந்து கொள்வதாக இருந்தது. அப்போதே புரிந்துவிட்டது, நீங்கள்தான் யோக நரசிம்மர் என்றும் நீங்கள் வாசிப்பது எனது விதி புத்தகத்தை தான் எனவும். அதை புரிந்த பின்தான் உங்களை அரண் போல் காத்து வந்தேன். அப்படின்னா நமக்கு வந்த கனவெல்லாம் பூர்வ ஜென்மத்தோட பிரதிபலிப்பா? பஞ்சமாதேவி, நான் உங்களை இப்பவே நேர்லயே பார்க்கணும். நலன் கொற்றனை நான் பழி தீர்த்த பிறகுதான் எனக்கு பழைய உருவம் கிடைக்கும். அப்போதுதான் பார்க்கலாம். அந்த கடமை எப்போது எப்படி முடிப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை. பஞ்சமாதேவி, பேசுங்க. பேசுங்க. காளிதேவி போற்றி. ஓம் கிரீம் ரீம் காளிதேவி. ஜோச்சாடிக்கர பகவதி தேவி அம்மே போற்றி. ஓம் ஸ்ரீம் ரீம் ரீம். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி தேவி போற்றி. ஓம் கிரீம். சாமி, அந்த புத்தகத்தை கைப்பற்றிட்டு டைரக்டரையும் கொலை பண்ணிட்டா என் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் தான் பஞ்சமாதி அரண்மனைக்கே நான் போனேன். ஆனால் நான் அங்கே பார்த்த உருவம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சாமி. ஓம் கிரீம் ரீம். நாகக்கண்ணிய நீ நசுப்பிக்க என்னால பண்ண முடியுமா சாமி? முடியும். ഞാൻ പറയുന്നത് പോലെ ചെയ്താൽ അവളെ നിന്നെ കൊണ്ട് ജയിക്കാൻ പറ്റും. അതിനു വേണ്ടി എല്ലാ കാര്യങ്ങളും ഞാൻ നിനക്ക് ചെയ്തു തരാം. ഓ ശത്രു സംഹാര വസിയ വസിയ. ജയമുണ്ടാകട്ടെ.
யார் அது இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விக்ரம், ரத்த கரையோட இந்த கோலத்துல வந்திருக்க? கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? விக்ரம், விக்ரம், என்னதாண்டா பிரச்சனை? ஏன் இப்ப அவங்களை அடிக்கிற? தானாவே விழுகிறான். என்ன நடக்குதுங்க? பஞ்சமாதேவி வந்துட்டாங்களோ? சார் ஒன்றும் பயப்படாதீங்க சார், பஞ்சமாதேவி தான் சார். ஏதாச்சும் குரு உனக்கு தெரியுதா? ராஜராஜஸ்ய பஞ்சமாதிதேவஸ்ய தாரபீஜ ருத்ரரூப ஜன்ம ஜன்ம பரமாத்மம் ஏதோ உருவம் மாதிரி உருவாயிட்டு இருக்குடா. நீ சொன்னது கரெக்டு தான் குரு, போட்டோவில் இருக்கிற பஞ்சமாதேவி தான் இது. இவனை கொன்றவுடன் எனது பழைய உருவம் வருகிறதே. அப்படியானால் இவன்தான் தளபதி நலன் குற்றனா?
அந்த புத்தகத்தை நான் பார்க்கணும். புத்தகம். நாகதேவியின் பழி தீர்க்கும் கடமை முடித்த மறுகணமே அவள் பூலோகம் விடுத்து நாகலோகத்தில் ஆத்ம முக்தி அடைய கட்டளையிடப்பட்டவள். சார் வாங்க சார். போனா கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? நான் அப்படி என்ன பாவம் செய்தேன்? எனது ஜென்ம பகை தீர்ந்ததும் கிடைத்த ஜென்மமும் தீரும் என்று எனக்கு தெரியாமல் போனது ஏன்? நலன் கொற்றனை கொன்றதாலேயே நான் ஏற்றவனை இணைய முடியாமல் போகிறேனே. பஞ்சமாதேவி, காயம் பட்ட மனதோடு பூலோகத்தை விட்டு செல்கிறேன். என் காதல் உணர்வு கைகூடாமல் போன இப்பூலோகத்தில் இந்த மாணிக்கம் இனி எல்லோரையும் கொல்லட்டும். பஞ்சமாதேவி, மாணிக்கம் இங்க இருக்கு, உங்களை காணோம். பஞ்சமாதேவி, எங்க போயிட்டீங்க? அந்த மாணிக்கத்தை நான் தொட்டுட்டேன்னா நானும் எரிஞ்சு சாம்பலா உங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவேன்ல.
நாகதேவியின் பல ஜென்ம தியாகத்தில் உருவான தொட்டால் கொள்ளும் நாகமாணிக்கத்தை, நாகதேவியின் காதலை முழுமையாக பெற்றவனால் மட்டுமே அவள் பூலோகம் தாண்டும் நிலை தடுக்கப்பட்டு காதலுக்கு இலக்கணமாக வாழ்ந்து முடிப்பாள் என்பதே விதியாகிறது.